இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தரின் ஆன்மீக சமூக பணிகளை பாராட்டி திருப்பணி செம்மல் என்ற பட்டம் வழங்கி குன்றக்குடி ஆதீனம் கௌரவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள குன்றக்குடியில் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் குரு முதல்வர் திருவருட்திரு தெய்வ சிகாமணி தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளின் 699ஆம் ஆண்டு மகா குருபூஜை விழாவை முன்னிட்டு அவரது நினைவு மண்டபத்தில் உள்ள சிலைக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் டாக்டர் பாரிவேந்தரின் 45 லட்சம் ரூபாய் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட புதிய அன்னதான கூடத்தை ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரின் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற நூலை நீதியரசர் சொக்கலிங்கம் வெளியிட எஸ்ஆர்எம் குழும நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பெற்றுக் கொண்டார். பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் டாக்டர் பாரிவேந்தரின் ஆன்மீக சமூக பணிகளை பாராட்டி அவருக்கு திருப்பணி செம்மல் பட்டத்தை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வழங்கி கௌரவித்தார். குடி பெரியீர் பாரிவேந்தருக்கும் பரிசு ஈவீர் என்ற முகமாக இன்றைக்கு பாரிவேந்தர் அவர்கள் இப்பொழுது திருப்பணி செம்மல் என்கிற விருதினை மகா சன்னிதானம் அவர்களை திருக்கரங்களினாலே பெற்றுக்கொள்கிறார்கள். திருப்பணி செம்மல் டாக்டர் இரா பாரிவேந்தர் அவர்கள் திருப்பணி செம்மல் அவர்கள் வாழ்க வாழ்க என்று அனைவரும் வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கல்வியுடன் சமூக பணியை டாக்டர் பாரிவேந்தர் சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக புகழாரம் சூட்டினார். இந்திய துணைக்கண்டத்தில் யாரும் செய்யாத அளவு தமிழ் பேராயம் மூலம் டாக்டர் பாரிவேந்தர் தமிழுக்கு தொண்டு செய்து வருகிறார் எனவும் வாரி வழங்குவதில் பாரிவள்ளலை போல சிறந்தவர்தான் பாரிவேந்தர் எனவும் தெரிவித்தார். திருப்பணி செம்மல் பட்டம் வழங்குவதற்கு மிக பொருத்தமானவர் பாரிவேந்தர் எனவும் குன்றக்குடி அடிகளார் தெரிவித்தார். அறப்பணியை தொடர்ந்து ஆற்றி வருகிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த வகையில் அவர்களை திருப்பணி செம்மல் என்று பாராட்டுவதில் நாம் பெருமைப்படுகிறோம். எவர் என் படைப்பில் வலிமை வாய்ந்தவர், யார் வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் தானாக தேடிச் சென்று உதவுகிறார்களோ அவர்கள்தான் என் படைப்பில் வலிமை வாய்ந்தவர். அந்த வலிமைக்குரியவர் தான் நம்முடைய டாக்டர் பாரிவேந்தர். நிகழ்ச்சியில் மதுரை ஆதீனம் பேசுகையில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதனை நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். பாரிவேந்தர் ஒரு புரட்சி தலைவன் என்றும் எல்லா ஆதீனங்களையும் ஒன்று சேர்த்து நிகழ்ச்சி நடத்தினார் என்றும் புகழாரம் சூட்டினார். நம்ம பாரி ஒரு புரட்சி தலைவர், பொன்மன செப்பல். ஏன்னா பேர் வச்சவங்களாம் அப்படி ஆக முடியாது. என்ன செஞ்சார்னா, அதாவது சன்னிதானமாக இருப்பவர்கள் மூலஸ்தானம், தம்பிரான் சாமிகள் தான் உற்சவமூர்த்தி. பெரிய மடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சன்னிதானம் இருப்பாங்க, தம்பிரான் நீ அங்கே போ இங்கே போன்னு. நான் அது மாதிரி ஊரெல்லாம் சுற்றியிருக்கேன். அதுபோல் இருக்கின்ற கோயிலில் கொடியேறினா உற்சவமூர்த்தி தான் வெளியே வரும், மூலஸ்தானம் வருவதில்லை. இன்றைய தினம் அவர் போன ஆண்டு ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டார். எல்லா ஆதீனங்களையும் வரவழைச்சு ஒரு சேர உட்கார வச்சு ஒரு பெரிய நிகழ்ச்சியை செய்தார். நீதியரசர் சொக்கலிங்கம் பேசுகையில் இறைவன் தர்மம் செய்வதற்காக செல்வம் கொடுத்துள்ளதாகவும் அந்த சேவையை பாரிவேந்தர் சிறப்பாக செய்து வருவதாகவும் நிகழ்ச்சி தெரிவித்தார். நம்பிக்கை, உழைப்பு, உறுதிக்கு எடுத்துக்காட்டாக பாரிவேந்தர் திகழ்வதாக அவர் புகழாரம் சூட்டினார். தமிழ் பேராய விருது வழங்கி தமிழை வளர்ப்பதாக தெரிவித்த நீதிபதி சொக்கலிங்கம் பலருக்கு பட்டங்களை வழங்க காரணமான பாரிவேந்தருக்கு இன்று இறைவனே சண்முகநாதன் மூலமாக திருப்பணி செம்மல் என்ற பட்டம் வழங்கியுள்ளதாக உணர்ச்சிப்பட கூறினார். பாரிவேந்தர் அவர்களுக்கு ஒரு பட்டம் ஒன்று, விருது ஒன்று கொடுத்திருக்கிறோம்.
அதாவது திருப்பணி செம்மல் இந்த விருது கொடுப்பதற்கு எனக்கும் அவருக்கும் அவருடைய வரலாற்றை படித்தேன். எனக்கும் அவருக்கும் பல ஒற்றுமை. எனக்கு அதை படித்ததில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் பொறாமையாக இருந்தது. ஒரு விஷயம் சந்தோஷம், ஒரு விஷயம் பொறாமை. இதெல்லாம் நேரம் வரைக்கும் பாரிவேந்தர்கிட்ட நான் சொல்லலை. என்ன சந்தோஷம் அப்படின்னா, எனக்கு அவருக்கும் பல ஒற்றுமை வாழ்க்கை காலத்தில் நடந்ததெல்லாம். அந்த பக்கத்தில் பொறாமை என்னென்னா, இவருக்கு கொடுத்துருக்க மாதிரி செல்வத்தை இன்னும் இறைவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே இந்த தர்மம் பண்ணுறதுக்குன்னு. தர்மம் செய்வதற்காகத்தானே நாம் பிறந்தோம். அதை இந்த பாரிவேந்தர் உணர்ந்திருக்கிறார். மனம் படைத்தவரிடத்திலே பணம் இல்லை, பணம் படைத்தவரிடத்திலே மனம் இல்லை. இரண்டும் ஒன்றாக சேரும்போது இறை அருள் இருந்தால்தான் அது தர்மமாக மாறுகிறது. இதற்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒருத்தரை சொல்லுவோம்னா பாரிவேந்தரை சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய SRM குழுமங்களின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் முதன்முறையாக தமிழ்நாட்டில் உள்ள 20 சன்னிதானங்களை ஒன்றிணைத்து தமிழ் பேராயம் நிகழ்ச்சி நடத்தியதாக கூறினார். தமிழ் அறிஞர்களை SRM பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் மூலம் அடையாளம் கண்டு கௌரவிப்பதாக சுட்டிக்காட்டினார். கொரோனா காலத்தில் நிறைய பேருக்கு உதவியிருப்பதாகவும் உதவி செய்வதற்காக இறைவன் தனக்கு வாய்ப்பளித்திருப்பதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். நாங்கள் மண்டபம் கட்டுவது ஒரு பெரிய பொருட்டல்ல, எங்களுடைய கடமையும் கூட. என வாழ்க்கையில் நாம் எதையும் கொண்டு செல்வது இல்லை. அதனால் எத்தனை பேருக்கு படிக்க வைத்தோம், வேலை வாங்கி தந்தோம், வறுமையை நீக்கினோம். அதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கருத்தாக இருக்க முடியும். அந்த வகையில் எங்கள் பல்கலைக்கழகம் இந்திய அளவில் இருக்கிறது. ஏறத்தாழ 1,00,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கொடுக்கிற அந்த எந்த தொகையாக இருந்தாலும் நாங்கள் ஒன்றும் அச்சடித்த பணம் அல்ல. இந்தியா பூராலும் வருகின்ற கிடைக்கிற அந்த பணம் அது உங்களுக்கான பணம். ஆகவே நாங்கள் செய்கிற அந்த சிறு உதவி என்பது அந்த மாணவர்கள் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் பயன்படும். அவர்களும் எங்களுடைய பங்காளிகள். நாங்கள் தருகிற அத்தனையும் அவர்களுடைய பணம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த செய்த ஒரு கூட்டு உதவி தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த வகையில் இன்றைக்கி இந்த ஆன்மீக செம்மல் என்பது ஒரு பட்டத்தை பெருமைக்குரிய நம்முடைய நீதியரசர் வழங்க அதை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பை தந்த இந்த ஆதீன கர்த்தாக்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.